ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வெப் சர்வர். வெப் சர்வர்னா என்னது, வெப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் கன்ஃபிகேஷன் பண்ணுறது அண்ட் யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி ஸ்க்ராட்சில் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே, வெப் சர்வர் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டே டு லைஃப்பில் நிறைய வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு கூகுள் இருக்குது, டராஸ் இருக்குது, அலி எக்ஸ்பிரஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இந்த வெப்சைட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வெப் சர்வர். எக்ஸாம்பிள்ஸ்க்கு இப்போ எனக்கு கூகுளுங்கிற பேஜை நான் அக்சஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ நான் கூகுளுங்கிற பேஜ் அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? என்னோட சர்ச் இன்ஜினில் கூகுளோட யூஆர்எல்லை போட்டு நான் என்டர் பண்ணுவேன். என்டர் பண்ணால் நமக்கு கூகுளோட பேஜ் வரும், ஓகேவா? இப்போ அந்த கூகுளோட பேஜை யூஆர்எல்லை போட்டு என்டர் பண்ணோம் தானே, அந்த யூஆர்எல்ல என்டர் பண்ணும்போது நம்மளோட வெப் சர்வருக்கு ரிக்வெஸ்ட் போயிடும், ஓகேவா? இந்த மாதிரி ஒருத்தர் கூகுளோட பேஜை அக்சஸ் பண்ண கேட்குறாங்க அப்படின்னு போனதுக்கப்புறம் வெப் சர்வர்லேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸாக கூகுளோட பேஜ் கிடைக்கும், ஓகேவா? சிம்பிளாக சொல்லப்போனால் இது தான் வெப் சர்வரோட ஒர்க்கு. நம்ம கேட்குற வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறது, அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வெப்சைட்ஸ்லாம் கொடுக்குறது, ஓகேவா? சிம்பிளாக சொல்லப்போனால் வெப் பேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வெப் சர்வர், ஓகேவா? நெக்ஸ்ட்டாக வெப் சர்வர்ஸில் நிறைய வெரைட்டியான வெப் சர்வர்ஸ் இருக்குது. இருந்தாலும் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற வெப் சர்வர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி, என்ஜினெக்ஸ் அண்டு மைக்ரோசாஃப்ட் ஐஏஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் அப்பாச்சி தான் ஃபிக்ஸபிலிட்டியும் அண்டு பவருக்கும் பேர் போனது. அண்டு என்ஜிஎக்ஸ் லோ ரிசோர்ஸ் யூசேஜுக்கும் அண்டு ஹை பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்லாவே பேர் போனது. இந்த ஐஏஎஸ் விண்டோ என்வரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது. நான் இந்த வீடியோவில் என்னத்தை யூஸ் பண்ண போகிறேன்னா அப்பாச்சி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வைட்டில் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் கிரேட் ப்ரோ பிகினர்ஸ் ப்ரோ, ஓகேவா? அண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு உபுண்டு மாதிரிக்கே, இல்லைனா வேர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணி உபுண்டு ரன் பண்ணிக்கோங்க. அண்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், ஓகேவா? இருந்தாலே நம்ம வெப் சர்வர் ரன் பண்ணலாம். சரி, வாங்க வெப் சர்வர் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்கெட்லாம் அப்டேட் பண்ணிக்கோ, ஓகேவா? பேக்கெட்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு சூடோ அப்டேட் சூடோ apt அப்டேட் என்டர் பண்ணிக்கங்க. அப்டேட் ஆகி முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் அப்பாச்சி சர்வரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சூடோ apt இன்ஸ்டால் அப்பாச்சி 2. சரி, அப்பாச்சி சர்வரும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்டு நெக்ஸ்ட் அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு சூடோ சிஸ்டம் ஸ்டார்ட் அப்பாச்சி, ஓகேவா? இதுதான் கமெண்ட். ஓகே, அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் எனேபிள் பண்ணிக்கணும். இதே கமாண்ட் தான். இதே கமாண்டில் ஸ்டார்ட்டுக்கு பதிலாக எனேபிள் போட்டுக்கணும். என்டர் பண்ணி ஓகே, எனேபிளும் ஆகிடுச்சு. இப்போ அப்பாச்சியோட ஸ்டேட்டஸ் என்னான்னு பார்த்துருவோம். அதே கமெண்ட் தான், போடுறது கமெண்ட்டே தான். எனேபிளுக்கு பதிலாக ஸ்டேட்டஸ்னு கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, அப்பாச்சி எனேபிள் ஆகிருச்சு அண்ட் ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகிருச்சு, ரன்னிங்கில் இருக்குது. அண்ட் இதை கண்ட்ரோல் C கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே கைஸ், நான் பெரட்லேருந்து இதுக்கு மாறிட்டேன். ஏன்னா அதில் ஆல்ரெடி நான் சர்வர் போட்டு வச்சிருந்தனால நான் காலிக்கு மாற்றிட்டேன், ஃப்ரெஷ்ஷாக ஷேவ்ட்டுன்னு, ஓகேவா? இப்போ நான் காலையில் உங்களுக்கு கொடுத்த கோடெலாம் ரன் பண்ணுமக்கே இதில் நான் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே அதில் ரன் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணல. இதில் நான் ரன் பண்ண அப்பாச்சி சர்வர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ ப்ராப்பராக ஒர்க் பண்ணுதான்னு பார்க்குறதுக்கு உங்களோட ப்ரௌசருக்கு போயிட்டு ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணிங்கன்னா இது வந்துடும், ஓகேவா? இப்போ இதுதான் பேஜ், இது அப்பாச்சிட்ட எக்ஸாம்பிள் பேஜ். லோக்கல் ஹோஸ்ட்டில் ஒர்க் பண்ணதுக்கு போகிறேன், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம் அண்ட் நம்மளோட வெப் பேஜை இன்க்ளூட் பண்ண போகிறோம். இதுதான் இதில் டாஸ்க். ஓகேவா? இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா அப்பாச்சியில் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த லொக்கேஷனுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செல்லர்ஸ் கொடுத்துங்க. அண்ட் ஆல்ரெடி நான் பேக்கப் எடுத்துகிட்டேன். இண்டெக்ஸ் டாட் HTML பேங்க்னு இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் டாட் HTML இருக்கும். ஓகேவா? இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் பேக்கப் எடுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் பேக்கப் எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எம்பி கமாண்ட் கொடுத்து, ஓகேவா, எம்பி கமாண்ட் கொடுத்து அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு இண்டெக்ஸ் டாட்னு தான் இருக்கும். ஓகேவா? இண்டெக்ஸ் டாட் HTML இருக்கும். சரியா? நீங்கள் இண்டெக்ஸ் டாட் HTMLங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதையும் கொடுத்துட்டு, ஓகேவா, எம்பி கமாண்ட் எம்பி மூவ்ங்கிறது வந்து எம்பி இண்டெக்ஸ் டாட் HTML அண்ட் இண்டெக்ஸ் டாட் HTML டாட் பேக்கப் அப்படின்னா பேக்குன்னு கொடுக்க வேண்டியதான். ஓகே, பேக். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சரி. அண்டு ஒருத்தவங்களுக்கு எம்பிக்கு பர்மிஷன் கிடைச்சுன்னா என்ன பண்ணுங்கள், சூடோ கொடுங்க. சூடோ எம்பி இண்டெக்ஸ் டாட் HTML அண்ட் இண்டெக்ஸ் டாட் HTML டாட் பேங்க்னு சொல்லி கொடுங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் HTML பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், நானோ இண்டெக்ஸ் டாட் HTML க்ரியேட் ஆகிடுச்சா? நான் என்ன பண்ணேன்னா ஆல்ரெடி நான் கோட் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அந்த கோட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணி சரி. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த கோடை நான் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன் ஃபுல்லாக. நான் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இங்கே க்ரியேட் பண்ணாதானே இதில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட எக்ஸை கொடுத்துங்க. சரியா? மோடிஃபிகேஷன் வையை கொடுத்துங்க. என்டர் பண்ணிக்கங்க. ஓகேவா? பர்மிஷன் டினைட். ஓகே 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 ஓகே. இல்லை நான் என்னென்னா சூடாக கொடுத்து ஓப்பன் பண்ண, அதனால தான் இது வருது. ஓகேவா? என்ன பண்ணுறேன்னா எகெயின் சூடோ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்குவோம். சிடி வார HTML போயிட்டு இதில் என்ன பண்ணி பார்ப்போம். ஓகே, சூடோ இண்டெக்ஸ் டாட் HTML க்ரியேட் பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு கேட்குது. சூடோ கொடுத்தா பாஸ்வேர்டு கேட்கும். சாரி 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 நானாக கொடுக்க மாட்டேன். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சா? இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோலோட எக்ஸை கொடுத்து வையை கொடுத்துக்கிறேன். என்டர் பண்ணி இப்போ சேவ் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா எல்எஃப் கமாண்ட் கொடுத்துட்டு பார்ப்போம். எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் நான் இதுலேயே CSS ஃபைலும் இன்க்ளூட் பண்ணி போகிறேன். ஓகேவா? நான் CSS ஃபைல் எட் பண்ணிட்டேன். CSS ஃபைல் இந்த ஸ்டைல் டாட் CSSன்னு இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நானும் ஸ்டைல் டாட் CSS சாரி ஓகே, இப்போ நம்மளோட CSS கோட். ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன்னா இதையும் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லா ஃபைல்ஸும் போட்டாச்சு. இண்டெக்ஸ் டாட் HTML போட்டாச்சு. CSS ஃபைல் போட்டாச்சு. இப்போ பார்ப்போம் வெப் சர்வர் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதான்ட்டு. இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணனால எகைன் இதுக்கு போய்ட்டு ப்ரௌசர் போய்ட்டு நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு போட்டோம்னா ஓகே ரன் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் கைஸ் வெப் சர்வர் வேலை செய்கிறது. அண்ட் வெப் பேஜ் ஒன்றும் உங்களோட வெப் சர்வருக்கு இப்படி தான் போட முடியும். ஓகே, ஃபைனலி நம்ம இந்த வீடியோ வீண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.